வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹனி ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முள் கம்மியாக இருக்க மீன் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் இப்போது 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ மீன் இருக்கும். நீங்கள் மீன் வந்து அதிகமாக வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு முட்டையும் உடைச்சி ஊற்றி அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மீனை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீனெல்லாம் சேர்த்து எல்லா மீனும் பொரித்து எடுத்துக்கோங்க. மீன் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மொறு மொறுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கலரும் நல்லா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை வந்து எடுத்துடலாம். எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம ஹனி சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து மீன் பொரிச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூண்டை கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்க போகிறோம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சோயா சாஸ்லேயே வந்து உப்பு இருக்குது. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம். பொரிச்ச மீனை இதில் சேர்த்துக்கோங்க. தேன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோள மாவு தண்ணியில் கரைச்சி அதை நம்ம இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹனி ஃபிஷ் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.